இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற போயம் வந்து தி ரிவர் பை கேரலின் ஆன் பவுல்ஸ். இது சிலபஸில் போயம் நம்பர் 11 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து ஒரு 4 ஸ்டான்ஸாவில் இருக்குது. இதில் வந்து போயட் வந்து ஒரு ரிவரை ஹியூமன் லைஃபோட 4 ஸ்டேஜஸோட கம்பேர் பண்ணுறாங்க. தட் இஸ் அது குழந்தையா இருக்கிற சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அப்புறம் யூத் ஸ்டேஜ், அப்புறமா மெச்சூர்ட் மேன், ஒரு யூத்துக்கு அப்புறம் மெச்சூர்ட் மேனாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ். இதில் இந்த ரிவரோட ஹியூமன் லைஃபோட 4 ஸ்டேஜஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் காதில் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. நம்ம அதுக்கப்புறமா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதை இப்போவே அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, over the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing, like a child at play. ஒரு ரிவரை கம்பேர் பண்ணுற ஒரு குழந்தையோட அந்த ரிவர் வந்து அது போகிற வழியெல்லாம் அப்படியே ஸ்பார்க்கிள் பண்ணிட்டு போகுது. ஓவர் த எல்லோ பபிள்ஸ் டான்சிங், ரிவரில் கூழாங்கல் இருக்கும்ல, அது வந்து எல்லோ கலர் மாதிரி தெரியுதாமா. அது மேலெல்லாம், அந்த கூழாங்கல் மேலெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே போகிற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க ரிவரை. Through the flowers and foliage glancing. Foliageனா glossary-ல a cluster of leaves, flowers and branches, like a child at play. ஒரு ரிவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அதுக்கு பெருசாக டெப்த் இருக்காது, ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும். அது வந்து சைடில், அதோட ரிவர் சைடில் இருக்கிற செடி பூக்கள் அதெல்லாத்தையும் வந்து ரொம்ப அடித்து இழுத்துட்டு போகாது, லைட்டாக ஒரு ஜென்டிலாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். ஃபாலேஜ் கிளான்சிங்னா அதான் மீனிங், டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் போகும். அந்த தண்ணியிலே அதனாலே நிறையா இது வளரவும் செய்யும். இப்போ இது வந்து ஒரு குழந்தை எப்படி பிளேஃபுல்லாக கேர்ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி ரிவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து இந்த எல்லோ பெபிள்ஸ் மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, போகிற வழியெல்லாம் ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ரிவர் மேலே சன்லைட் பட்டுச்சுன்னு எப்படி ஸ்பார்க்கிள் ஆகும், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலேஜ் கிளான்சிங்னா அந்த அப்படி ரொம்ப அடிச்சு இழுத்துட்டு போகாமல் ஒரு குழந்தை மாதிரி மென்மையாக போகுது. லைக் எ சைல்ட் அட் ப்ளே, விளையாடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸால் இது வந்து யூத் ஸ்டேஜோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யுவர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத், லவுடர் ஃபாஸ்டர் brawling leaping over rocks by rose banks sweeping like impetuous youth. இது வந்து யூத் ஸ்டேஜ் தானே. அதை விட இப்போ வந்து ஸ்வெல்லிங்னா இப்போ வந்து சின்னதாக இருந்த ரிவர் வந்து அடுத்த ஸ்டேஜ், ரிவரோட அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருசாகுது. ஸ்வெல் ஆகுதுன்னா பெருசாகுது. ஆன் யூர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத், அதாவது இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க, ரஃபாகவும் இருப்பாங்க, ஸ்மூத்தாகவும் இருப்பாங்க, மிக்சட் மோஷன்லேயே தான் இருப்பாங்களா, அதை தான் அது கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரஃப்பாகவும் இருப்பாங்க, ஸ்மூத்தாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ரிவர் வந்து அதோட வழியெல்லாம் ரஃப்பான பாத்துலேயும் போகுது, இது ராக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நல்ல சாஃப்டான மணல் இருக்கும். அந்த மாதிரி மாறி தானே அந்த ரிவர் போய்கிட்டே இருக்கும். அதனால ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க. லவுடர் ஃபாஸ்டர் brawling leaping. லவுடர்னா நல்லா சத்தத்தோட. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவ்வளோ சத்தம் வரல, இந்த ஸ்டேஜில் தண்ணி ஓடுற சத்தம் அவ்வளோ லவுடரா ஃபாஸ்டரா. ப்ராலிங்னா குவாரலிங் அந்த மாதிரி மீனிங். அப்புறம் லீப்பிங், அதாவது இந்த ஸ்டேஜில் இப்போ இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க, நல்லா சத்தம் போட்டு ஃபாஸ்ட்டாக அப்படி எதுனாலும் சண்டை போட்டு லீப்பிங் அந்த மாதிரி எல்லாம் இளைஞர்களோட. இந்த இளைஞர் எப்படி இருப்பான் அந்த ஸ்டேஜோட ரிவரை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங், அதாவது பாறை மேலேயும் போகுது. ரோஸ் பேங்க்ஸ்னால் ஆற்றங்கரையில் இருக்கிற பூச்செடிகள், அந்த ரோஸ் பேங்க்ஸ் அப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்வீப்பிங் அப்படி அடித்து இழுத்துட்டு போகுதாமா எல்லாத்தையும். லைக் இம்பீட்டஸ் யூத், இம்பீட்டஸ்னா glossary-ல ஆக்டிங் குவிக்லி விதவுட் தாட் ஆர் கேர், அதாவது எடுத்தோம் கவுத்தோன்னு இளைஞர்கள் இருக்கிற மாதிரி. ஒரு யங் மேன் வந்து எதையும் பெருசாக ஆக்ட் பண்ணாமல் எதுனாலும் ட்ரை பண்ணிடணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லே தான் இருப்பாங்க. துருன்ட்டு பண்ணலாமா வேணாமா செகண்ட் தாட்டே இருக்காது அவங்களுக்கு. அந்த உடனே ட்ரை பண்ணிடணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூத் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ரிவர் வந்து ரஃப்பான பிளேஸில் போகுது, ஸ்மூத்தான பிளேஸில் போகுது, லவுடராக ஃபாஸ்டராக brawling அண்ட் லீப்பிங் இதெல்லாம் பண்ணிட்டு போகுது. அப்புறம் ரோஸ் பேங்க்ஸ்க்கு போகுது, ராக்ஸில் போகுது, இந்த மாதிரியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் ஏஜ் ஆக எப்படி வளர்றானோ அதுவும் அந்த ரிவரோட மூமெண்ட், கோர்ஸ் ஆஃப் மூமெண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும்ல. அப்படி தான் அதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரிவர் ரிவர் பிரிம்மிங்னா ஓவர்ஃப்ளோ ஆகுறது அந்த மாதிரி மீனிங். இதில் ஏன் மெச்சூர்ட் ஸ்டேஜில் பிரிம்மிங் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனோட அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஃபுல் ஆஃப் சம்திங்னா அவங்க எப்படி
அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க வேலை, அவங்க ஃபேமிலி பார்த்துக்கணும், இல்லை ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று மண்டல ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாலேஜுமே மிச்சம் 2 ஸ்டேஜை விட ஓவர்ஃப்ளோ ஆகி தான் இருக்கும். ஒரு மனுஷனோட நாலேஜ் அவனோட லைஃப்பில் சைல்டாக இருந்ததை விட யங்காக இருந்ததை விட அந்த ஸ்டேஜில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மைண்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் மண்டல ஓடிட்டே இருக்கும். அதை தான் கிட்டத்தட்ட இதில் மீன் பண்ணுறாங்க. ப்ராட் அண்ட் டீப் and still as time, seeming still yet still in motion, tending onward to the ocean, just like mortal prime. இப்போ ப்ராட் அண்ட் டீப், இப்போ வந்து ரொம்ப டெப்த்தே இல்லாமல் இருந்தது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இந்த சைல்டு ஸ்டேஜ்லேயும் யூத் ஸ்டேஜ்லேயும் டெப்த் இல்லாமல் இருந்த ரிவர் வந்து இப்போ வந்து நல்லா ப்ராடாக டீப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் அஸ் டைம், தண்ணி ஓடுறதே தெரியலையாமா. சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், டைமும் இப்போ வந்து நம்ம எப்படி போன டைம் திருப்பி வராதுல, ஒரு வாட்டி நமக்கு கிடைச்ச செகண்ட் திருப்பி இன்னொரு வாட்டி நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் ரிவர் ஓடும்போது பார்க்குறதுக்கு அது ஸ்டில்லாக மேபி இருக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் டச் பண்ண தண்ணியை திருப்பி தொட முடியாது, ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் டைமோட மனுஷனோட வாழ்க்கை எப்படி ஓடுதோ அதே மாதிரி தான் ரிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன், டெண்டிங்னா கோயிங் இன் அ பர்டிகுலர் வே. அதாவது ஒரு பர்டிகுலர் எதை நோக்கி ஓடுது, இந்த நம்ம மனுஷனோட வாழ்க்கை கடைசி காலத்தை நோக்கி ஓடுற மாதிரி இது ஓஷனை நோக்கி ஓடுது இந்த ரிவர். ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். மார்டல் பிரைம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனோட பெஸ்ட் டைம் எதுனா அவனோட மெச்சோர்டு ஸ்டேஜில் இருக்கிறது தான் அவனோட பெஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஏன்னா எல்லா சக்ஸஸும் அவன் பார்த்துருப்பாரு, அப்புறம் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால மிச்சம் 2 ஸ்டேஜை விட இதுதான் அவனோட பெஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபாக இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வயசாயிடும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ரிவரோட இந்த ஸ்டேஜும் தேர்டு ஸ்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ரிவர் ஹெட்லாங் ரிவர், டவுன் யூ டேஷ் இன் டு த sea that line hath never sounded, sea that sail hath never rounded, like eternity. இதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்களா. ஹெட்லாங் அப்படின்னா வித் ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோவிங். அதாவது ஒரு ரிவர் எப்படி போகும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படி ஃபுல் ரிவர் போகாதுல, ஒரு அப்படி குறுகலாக ஒரு பாத்தமிச்சு அப்படியே ஃபுல்லாக போகணும். அதாவது ஹெட்லாங்னா தலை ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோவிங், அந்த மாதிரி மீனிங். இதில் ரிவர் அப்படி போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டவுன் யூ டேஷ் இன் டு த sea, அதாவது அப்படி இது வந்து அந்த சீல போய் கலக்குது. see that line hath never sounded அப்படின்னா ஒரு சீயோட ஆழம் வந்து யாரும் பார்த்ததில்லை, யாருக்கும் தெரியாது, எவ்வளோ ஆழமா இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு மனுஷனோட ஆழம், அவன் மனசோட ஆழம் வந்து அவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்ன மாதிரி ஒரு லைஃப் அவன் வாழ்ந்துட்டு போயிருக்கான்னு கூட இருந்தாலுமே அவன் ஒருத்தனை தவிர யாருக்கும் தெரியாதா. அந்த மாதிரி தான் ஒரு ரிவரோட ஆழம், அது சீல போய் கலக்குது. அந்த சீயோட ஆழம் வந்து யாருக்குமே தெரியாது. see that sail hath never rounded அப்படின்னா ஒரு சும்மா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷிப்பு போய் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு சீயை வர முடியாது அப்படின்ட்டு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஒன் வே பாத் மாதிரி போயிட்டு ஒரு ஆறு போய் கடலில் கலந்ததுக்கப்புறம் திருப்பி அது ஆறாக எப்படி வெளியே வர முடியாதோ அதே மாதிரி ஒரு மனுஷனோட உயிர் வந்து அவன் இறந்ததுக்கப்புறமா திருப்பி மாறாதுல, எதுவுமே ரிவர்ஸ் ஆக போகிறதே இல்லை. அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. லைக் எட்டர்னிட்டினா இப்போ வந்து ரிவர் வந்து ஒரு வாட்டர் பாடியிலேருந்து இன்னொரு வாட்டர் பாடியாக மாறி இருக்கு. தட் இஸ் ரிவர்லேருந்து ஓஷனாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எங்கேயுமே இப்போ அது அழியல. அந்த மாதிரி நமக்கு ஹியூமன் லைஃப்க்கும் எண்டு கிடையாது. ஹியூமன் லைஃபுக்குன்னா அந்த இதுக்கு எண்டு கிடையாது. உடம்பாக இருந்து அது ஒரு சோலாக மாறிடுச்சு. அது எப்பயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த போயம். இப்போ வந்து அபவுட் த ஆத்தர் பார்க்கலாமா. அபவுட் த poet கேரோலின் ஆன் பவுல்ஸ். அவங்களோட பீரியட் வந்து 1786 to 1854. அவங்க ஒரு இங்கிலீஷ் poet. அவங்க அண்ட் ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தி, இது poet laureate ஆஃப் பிரிட்டன். இதில் வந்து poet laureate ஆஃப் பிரிட்டன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. யார் ராபர்ட் சவுத்தி தான் poet laureate. ராபர்ட் சவுத்தியோட ஒய்ஃப் கேரோலின் ஆன் பவுல்ஸ். கேரோலின் ஆன் பவுல்ஸ் சவுதின்னு அவங்கள சொல்லுவாங்க. She was a poet of great merit and produced some of the best work at the threshold of the Victorian era. இவங்களும் இந்த விக்டோரியன் era சேர்ந்தவங்க தான், ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா The Little Ladybird, Chapter on the Churchyard and Tales of Factories. இதுவும் இவங்களோட ஒர்க்ஸ் தான். glossary பார்க்கலாமா. foliageனா a cluster of leaves, flowers and branches. இந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணாங்க, அது அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் யூஸ் பண்ணாங்க. கிளான்சிங்னா டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைட் வித்வுட் காசிங் மச் டேமேஜ். இதுவும் சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வெல்லிங் வந்து யூத் ஸ்டேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம். ரோஸ் பேங்க்ஸ்னா ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோசஸ் அப்படியே அலாங். இதுவும் யூத் ஸ்டேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இம்பியூட்டர்ஸும்
யூத் ஸ்டேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நான் அப்படியே சொன்னேன்ல. டெண்டிங், ஹெட்லாங், ஹேத். டெண்டிங் வந்து ஆக்சுவலி மெச்சூர் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டான்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெட்லாங், ஹேத், எட்டர்னிட்டிலாம் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹேத்துன்றது வந்து ஒரு ஆர்கிக் இங்கிலீஷ் வேர்டு. ஹேவை தான் ஹேத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு அப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நான் க்ரீனில் போட்டிருக்கிறது எல்லாமே அப்போஸ்ட்ரோஃபி. அப்போஸ்ட்ரோஃபினா என்ன? ஒரு டெட் பர்சனையோ இல்லை அதாவது பதிலே சொல்ல முடியாதுன்ற மாதிரி உயிர் இல்லாத எதையுமே, அதாவது ஒரு பேர்டு உயிர் இல்லாதனா இந்த சென்ஸ் அப்படி இல்லை, நம்மக்கிட்ட பதில் சொல்ல முடியாத யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பர்சனிஃபிகேஷன். அதை நம்ம பார்த்து இப்போ பர்சனிஃபிகேஷன்னா ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்து அதை பற்றி ஏதாச்சும் சொல்கிறது, அதுக்கிட்டேயே பேசுகிற மாதிரி இருக்கிறது வந்து அப்போஸ்ட்ரோஃபி. இதில் ரிவர் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் அன் அப்போஸ்ட்ரோஃபி. இங்கே பாருங்கள், ரிவர் நாலு ரிவர் எதுவுமே நாலுமே அப்போஸ்ட்ரோஃபி தான். ஓகே, இப்போ வந்து எல்லோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே எபித்தெட். இதில் பாருங்கள், லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர். எபித்தெட்னா வந்து ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி. இங்கே பாருங்கள், ரிவர் லிட்டிலாக இருக்குது, ஸ்வெல்லிங்காக இருக்குது, பிரிம்மிங்காக இருக்குது, ஹெட்லாங் இப்படி சொல்கிறதுனால இட்ஸ் அன் எபித்தெட். அப்புறமா எல்லோவில் ஆரஞ்சில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இமேஜரி. இங்கே பாருங்கள், பிரைட் யூ ஸ்பார்க்கிள்ஸ், நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது ஸ்பார்க்கிள் ஆகுது. அப்புறம் எல்லோ பெபிள்ஸ், எல்லோ கலரில் இருக்கிறத நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் அன் இமேஜரி. அப்புறம் ரோஸ் பேங்க்ஸ்னால் அந்த பூக்கள் எப்படி இருக்குது அந்த ஆற்றங்கரையில் அப்படின்றத இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் அன் இமேஜரி. அப்புறம் இமேஜரி அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிங்க்கில் இருக்கிறது எல்லாமே சிமில் ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும். டைரக்ட் கம்பேரிசன் லைக் யூஸ் பண்ணி ஆஸோ யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. லைக் இ சைல்ட் அட் ப்ளே ஒரு சிமில். அதுக்கப்புறமா லைக் இம்பீட்டஸ் யூத், லைக் வந்திருக்கா நமக்கு, ஸோ இட்ஸ் சிமில். ஸ்டில் ஆஸ் டைம், ஆஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இட்ஸ் சிமில். ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம், இதுவும் ஒரு சிமில். அப்புறம் லைக் எட்டர்னிட்டி. அப்புறம் இங்கே பாருங்கள், பர்பிளில் இருக்கிறது வந்து ஆனஃபோரா. சி தட் அது நமக்கு ஆனஃபோரானா என்ன, ஒரு லைனோட பிகினிங்கில் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறது ஆனஃபோரா. இதில் சி தட்ன்றது ரெண்டு லைன்ஸோட பிகினிங்கில் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இட்ஸ் அன் ஆனஃபோரா. அப்புறம் வந்து ஆலிட்ரேஷன் வந்து நான் இந்த ப்ளூவில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ், ஃபாலியேஜ், எஃப் ரிப்பீட் ஆகிருக்கிற நமக்கு கான்சனன்ட் ரிப்பீட் ஆகிறது என்ன, ஆலிட்ரேஷன். ஸோ இது ஒரு ஆலிட்ரேஷன். அப்புறமா இங்கே எட் சீமிங் ஸ்டில், இது ஒரு ஆலிட்ரேஷன். இங்கே வந்து ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இட்ஸ் அசனன்ஸ். நமக்கு கான்சனன்ட் ரிப்பீட் ஆனால் பிகினிங்கில் ஆலிட்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி வேர்ப் சவுண்ட் வாவல் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறது அசனன்ஸ். ஓஷன், அந்த சவுண்ட் ரிப்பீட்டாக இருக்குல்ல, ஸோ இட்ஸ் அன் அசனன்ஸ். இங்கே வந்து டவுன் யூ டேஷ் இன்டு சி, டிடி ரிப்பீட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஆலிட்ரேஷன். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது, மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரஃப் அண்ட் ஸ்மூத் வந்து ஆக்சிமோரான் இல்லை, இட்ஸ் அன் ஆன்டிதீசிஸ். ரஃப் அண்ட் ஸ்மூத் நெக்ஸ்ட் இல்லை, நடுவில் வந்து கன்ஜங்ஷன் வந்துருக்குது, ஸோ இட்ஸ் அன் ஆன்டிதீசிஸ், ஆக்சிமோரான் இல்லை, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். Over the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing, how does the river flow? இந்த எப்படி போகுது இந்த லைனப் கொடுத்துட்டு கேட்குறாங்க. எதுலலாம் போகுது, எல்லோ பெபிள்ஸ் மேலே டான்ஸ் ஆடிட்டே போகுதுல்ல அது. அப்புறம் ஃப்ளவர்ஸ், அது வழியாக ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் வழியாக அப்படியே எல்லோ பெபிள்ஸ் மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே போகுது இந்த ரிவர், அதை தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மென் பை ஃபாலியேஜ், நமக்கு கிளாசரியிலே இருக்குது. கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். இல்லை, why does the poet mention the river to be swelling? எதுக்கு ஸ்வெல்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கிளாசரியில் இருக்குது. பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி அண்ட் வால்யூம். ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹியூமன் இது வளர மாதிரி இந்த ரிவரோட கோர்ஸும் அந்த மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டே இருக்குதா. இதில் ஸ்வெல்லிங் ரிவர்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்டேஜில் அதோட இன்டென்சிட்டி வந்து ஹை ஆகுது, அதோட வால்யூம் ஹை ஆகுது, அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த சர்ஃபேசஸ் த ரிவர் ஃப்ளோ த்ரூ? என்னென்ன சர்ஃபேஸில் போகுது, ரஃப்பான ஒரு ஸ்டேஜ்லேயும் போகுது, ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ்லேயும் போகுது. Over rocks by rose banks, sweeping like impetuous youth. Where does the rose grow? எங்கே அந்த ரோஸ் வளருது, ரிவர் பேங்க்ஸில். விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்ட் ஹியர்? யூத் ஸ்டேஜ் தான் இதில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக முடியும். நான் எதுக்கு இதை ரீட் பண்ணி ஆன்சர் சொல்கிறேன்னா,
சில பேர் ஆடியோ போட்டுட்டே படிப்பீங்க, லைக் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து குக் பண்ணிக்கிட்டோ இல்லை ட்ராவலில் போகிறப்போ கேட்டுகிட்டே படிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது ரிவிஷன் மாதிரியோ இல்லை திருப்பி திருப்பி போட்டு படிச்சுக்கிற மாதிரி இருக்குன்றதுனால தான் நான் ரீட் பண்ணி இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லாட்டி சும்மா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்லைட் ஷோ மாதிரியோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அதனால தான் நான் சொல்கிறது இல்லை. போயம் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அது புரியும். அந்த லைன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது ரிப்பீட் ஆகிடும். ஆனால் இந்த புக் பேக் கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை படிக்க டைம் இல்லை, ஒர்க் கோயிங்காக இருக்கீங்க அப்படின்னா ட்ராவலில் வண்டியில் போகும்போது அந்த மாதிரி ஹெட்ஃபோனில் போட்டு நீங்கள் மாதிரி சில பேர் கேட்பாங்க. அதனால தான் நான் ரீட் பண்ணி வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஒரு இதுக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? broad and deep and still as time, seeming still yet still in motion அப்படின்னா what is broad and deep? என்னது broad and deep இருக்கு? the river. ரிவர் தானே சொல்றாங்க broad and deep இருக்குன்னு. is the time still? டைம் ஓடாம ஸ்டில்லா இருக்குதா? இல்லையே, நோ. சரியா? but when tending onward to the ocean just like mortal prime னா where is the river flowing? எங்க போகுது? ocean. so ஓஷனுக்கு தான் அது போகுது. what does the poet mean by mortal prime? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் வென் ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல். மார்டல் பிரைம்னா அவனோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான், வாழ்க்கை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியிருப்பான், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துருப்பான். அதனால அது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ poetic device என்ன கொடுத்துருக்காங்கன்னா anaphora is the repetition of certain word or phrase at the beginning of successive lines of writing or speech. அப்போவே பார்த்தோம்ல, ஒரு லைனோட பிகினிங்கில் வேர்ட்ஸோ இல்லை ஃப்ரேஸோ ரிப்பீட் ஆகிறது, பிகினிங்கில் வர்றது. see that line hath never sounded, see that sail hath never rounded. இதில் இந்த லைனில் அந்த ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிறதுனால இட்ஸ் an anaphora. epithetனா இட்ஸ் an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristic of a person or some person or the thing mentioned. இதில் லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், அப்புறம் ஹெட்லாங் ரிவர், இதெல்லாமே அந்த ரிவரோட குவாலிட்டியாக ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து ரிவரை மென்ஷன் பண்ணதுனால இட்ஸ் an epithet. Imagery is the name given to the elements in a poem that sparks the senses. It need not be only visual. It can relate to any of the five senses: sight, hearing, touch, taste, smell. எல்லோ பெபிள்ஸ், அதாவது இமேஜரி வந்து நம்மளோட சென்சஸை வந்து இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது வந்து விஷுவலாக மட்டும் இமேஜின் பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளோட ஹியரிங் காதில் கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணாலோ இல்லை டச் பண்ணுறத மாதிரி இப்போ சாஃப்ட் அந்த மாதிரி இமேஜின் பண்ணாலோ, டேஸ்ட் அது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லி அதை நம்ம இமேஜின் பண்ண வச்சாலோ இல்லை ஸ்மெல் இதை பற்றி அந்த மாதிரி வச்சாலுமே அது இமேஜரி தான். இந்த போயம் நம்ம என்ன இமேஜரி பார்த்தோம்? எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லோ பெபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த அப்ரிசியேஷன் கொஸ்டின். Bright you sparkle on your way over the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing, like a child at play. Pick out the rhyming words. The rhyming words என்னென்ன இருக்கு? way, play, dancing, glancing. Mention the rhyme scheme of the poem. அதில் என்ன இருக்கு? ஒரு rhyming scheme நான் எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுட்டேன், சாரி. இதில் பாருங்களேன், இதில் என்ன வேர்டு ரைம் ஆகிருக்குன்னா ரிவர், ரிவரோட எதுவும் இல்லை, அப்புறம் வே, ப்ளே ரைமிங்காக இருக்கிறதுனால அது பிபின்னு வச்சுக்கிறோம். டான்சிங் அண்ட் கிளான்சிங் பாருங்கள், அது ஒன்றா இருக்கிறதுனால அது சிசின்னு வச்சுக்கிறோம். இங்கேயும் ரிவரோட முடியுது. இங்கே ஸ்மூத் அண்ட் யூத் பிபி, லீப்பிங் அண்ட் ஸ்வீப்பிங் ரைமிங்காக இருக்கிறதுனால அது சிசின்னு வச்சுக்கிறோம். இங்கே டைம் அண்ட் ப்ரைம் பிபி, மோஷன் அண்ட் ஓஷன் சிசி. இங்கே ரிவர் ஏ, சி அண்ட் எட்டர்னிட்டி அது வந்து பிபி, never sounded and rounded cc. mention the rhyme scheme in a b c c b. throughout the poem அப்படிதான் இருக்குது. through the flowers and foliage glancing, like a child at play. mention the figure of speech used in the above line. give various other examples from the poem. இதில் என்ன figure of speech இருக்கு? லைக் கொடுத்துருக்காங்களா? லைக் a child at play, so it's a simile. வேறு என்னென்ன சிமில்லாம் அந்த போயமில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போயம்லேயே பார்த்தோமா, லைக் impetuous youth, அப்புறம் just like mortal prime, like eternity, still as time, இதெல்லாம். அப்புறம் seeming still yet still in motion, because the words in alliteration from the above line. இதுவும் நம்ம அங்கே போயம்லேயே பார்த்தோம், seeming still. identify the other examples from the poem for alliteration. வேறு என்னென்ன alliterationலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டவுன் டேஷ் ஒரு லைனில் வரும், அப்புறம் ஃப்ளவர்ஸ் ஃபாலியேஜ் வரும், டெண்டிங் டூ வரும், இதெல்லாம் தான் விச் அலிட்ரேஷன். அப்புறம் பிக் அவுட் த எக்ஸாம்பிள் ஃபார் எபித்தெட் ஃப்ரம் த போயம். லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், இதுவும் நான் சொன்னேன், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர். அப்புறம் பிக் அவுட் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இமேஜரி ஃப்ரம் த போயம். இமேஜரி பார்த்தோம்ல, ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தது, எல்லோ பெபிள்ஸ், ரோஸ் பேங்க்ஸ்.
இதெல்லாம் பெரிய எஸ்ஏ கொஸ்டின்ஸ். இது ஒரு வாட்டி சும்மா ரீட் பண்ணுற காதில் மட்டும் கேட்டுக்கோங்க. In the poem the river the poet compares the flow of the river with the different stages of human life. The first stanza explains how the sparkling river goes dancing over yellow pebbles and glancing through the flowers and leaves. These acts of the river is compared to a curious and innocent child at play. The second stanza compares the river to a reckless youth who reckless கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேர்டாக இருக்குல்ல, who goes through rough and smooth patches of life. Like a youth, here the river becomes louder, faster, and sweeping everything all along the way. In the third stanza, the river becomes like a hard-working man who is at the prime of the life. Here the deep and broad river seems motionless, but it keeps moving towards the sea like a matured man who silently marches towards the goal. In the last stanza, the long journey of the river reaches the endless sea like a human life attains eternity. இப்போ இந்த போயமில் வந்து உங்களுக்கு ஒரு 2 லைன் கொடுத்து இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அதனால் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. லைன்ஸை ரிப்பீட்டடாக ரீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஒரு இதுலேயும் 5 லைன்ஸ் இருக்கா. இதை வந்து குவின்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டான்ஸாலையும் 5 லைன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 இருக்கா. இப்படி ஒவ்வொன்றுலையும் 5 லைன்ஸ் இருக்கிறத குவின்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பின்னாடி பேரலல் ரீடிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர்னு கொடுத்துருக்காங்க. அது யார்? எமிலி டிக்கின்சன். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர், எமிலி டிக்கின்சன். That is all about the river.